நைட்டு சுட்ட இட்லியோ இல்லை காலையில் சுட்ட இட்லியோ மீந்து போச்சுன்னா கவலையை விடுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருங்க. உடனே எல்லாருமே காலி பண்ணிவிடுவாங்க. கொண்டா கொண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரே ஒரு இட்லி தான் மீந்து இருந்தது. அதை வாங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சைனீஸ் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு இட்லி ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இட்லியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும். எண்ணெய் கூட குடிக்காது இது. இட்லி ஒன்றுனா போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரே ஒரு குட்டி வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவையான டிஷ்ஷு. கொஞ்சமாக சோயா சாஸு இருந்தால் போதும். டொமேட்டோ சாஸ் பதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அதே ஃபேன்லேயே எண்ணெயை வடிச்சிட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய அந்த சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, மிளகு தூளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும். நான் ஒரே ஒரு பாதி தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். அதை நான் என்கிட்ட இல்லாததுனால நான் டொமேட்டோ அப்படியே தக்காளி வந்து அதை கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் தக்காளி நல்லா இலக்கி வதங்கி வரட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகா இருந்தால் கூட போடலாம் அதில். நான் என்கிட்ட இல்லை. இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அந்த பச்சை வாசனை போட்டோம். இப்போ தனி மிளகாத்தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போது சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இட்லி வந்து அது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டி எடுத்திங்கன்னா நம்மளோட சைனீஸ் ஸ்டைலில் இட்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போது காலிஃப்ளவரில் கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி இட்லி மஞ்சூரியன் இது பேர். ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கிறிஸ்பியாகவும் அப்படியே ஜூஸியாகவும் நல்லா இருந்தது. நீங்கள் இனிமேல் இட்லி மீந்தால் வெளியில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க.